ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கருப்பு சட்டையில் சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரம். வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றும் கருப்பு நிற சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கருப்பு நிற சட்டை மட்டுமில்லாமல் அந்த பேட்ஜ், யார் அந்த சார் என்ற அந்த பேட்ஜும் அவர்கள் தற்போது அணிந்து வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கையிலே ஒரு புதிதாக பேண்டும் அணிவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக அவர்கள் வெளியிலிருந்து உள்ளே சட்டப்பேரவை வளாகத்திற்கு வரும்போது வந்து அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே அமர்ந்து சிறிது நேரம் பேசுவார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவையை எப்படி அணுக இருக்கின்றோம், என்னென்ன விஷயங்களுக்கு நாம் குரல் கொடுக்க இருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். அவ்வாறு பேசி அந்த அறையிலிருந்து தொடங்குவதற்கு முன்னதாக அவர்கள் பார்த்து அதன் பிறகுதான் உள்ளே செல்வார்கள். அப்படி உள்ளே செல்லும் போதுதான் நேற்றைய தினம் கூட மாஸ்க் அணிந்து கொண்டு சென்றார்கள். அதுபோல இன்றைய தினம் ஒரு பேண்ட் ஒன்று அணிந்து கொண்டு செல்வதற்காக அவர்கள் தற்போது அதற்கான ஏற்பாடோடு வந்திருக்கிறார்கள். உள்ளே செல்லும் போது அவர்கள் தற்போது இந்த பேண்டும் அணிந்து செல்ல இருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விரிவான பதில் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் ஆதாரம் இருந்தால் கொடுங்கள், அந்த ஆதாரத்தை நிச்சயமாக அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொடுத்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி கொடுத்திருந்தார். ஆனாலும் அதிலே திருப்தி அடையாத அதிமுகவினர் இன்றும் கருப்பு சட்டை அணிந்தும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் யார் அந்த சார் என்ற அந்த பேட்ஜும் அணிந்து வந்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் பல்வேறு விதமான தங்களுடைய எதிர்ப்புகளையும் அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இன்றும் அவர்கள் கருப்பு சட்டையிலே வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. முதல் நாளிலே அவர்கள் உள்ளே வரும்போது பதாகைகளை ஏந்தி ஆளுநர் வந்தபோது எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இரங்கல் தீர்மான கூட்டங்கள் நடைபெற்றது. அதற்கடுத்து மூன்றாவது நாள் அவர்கள் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்பதற்காக மாஸ்கும் அணிந்திருந்தார்கள். கூடுதலாக இந்த கருப்பு சட்டையும் அணிந்திருந்தார்கள். முதல் நாளிலிருந்தே இந்த யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர்கள் இந்த யார் அந்த சார் பேட்ஜும் கருப்பு சட்டையும் அணிந்து கொண்டு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்று புதிதாக ஒரு கையில் பேண்ட் ஒன்றும் போட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பேண்ட் எது சம்பந்தப்பட்டது என்றால் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பேண்ட் என்று தெரிய வந்திருக்கின்றது. இன்றைய தினம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் குறித்தும் சில முக்கியமான விஷயங்கள் குறித்தும் உள்ளே பேசப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது தொடர்பாக அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே கையில் ஒரு ரிஸ்ட் பேண்ட் ஒன்று அவர்கள் போட்டு உள்ளே செல்ல இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது.